الحمد والنعمة لك والملك لا شريك لك. இஹ்ராமின் எல்லை பிறை 7. அன்று இரவே மினா போக முடிவு செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராமில் ஆகிக்கொள்வது. பிறை 8 ஃபஜ்ருக்கு பின் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து இஹ்ராமில் ஆகிக்கொள்வது. மக்கா பிறை 7 முடிந்தால் தவாஃப் செய்வது. மினாவிற்கு சென்று இரவில் இருந்து தங்குவது. பிறை 8 அன்றுதான் மினாவுக்கு செல்ல நினைத்திருந்தால் மக்காவில் தங்கியிருப்பது. மினா பிறை 8. பின் சேர்ந்து நின்று கூட்டு துஆ ஓதுவது. தனிப்பட்ட முறையில் துஆ செய்வது. நமக்காக, நம் சொந்தங்களுக்காக, ஊரில் நம்மிடம் சொல்லி அனுப்பியவர்களுக்காக நினைவு வைத்து துஆ செய்வது. மக்ரிப் வரை இருந்த பின்புதான் வெளியாவதற்கு அனுமதிப்பார்கள். மக்ரிப் அங்கு தொழுவது இல்லை. மக்ரிபுக்கு பின்பு முஸ்தலிஃபாவிற்கு புறப்படுவது. முஸ்தலிஃபா பிறை 10 இரவு. முஸ்தலிஃபாவில் மக்ரிப் மற்றும் இஷாவை தொழுவது. ஜிக்ரு, தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது. ஓய்வு எடுத்துக் கொள்வது. முஸ்தலிஃபாவில் ஷைத்தானுக்கு கற்களை எடுப்பது, பொறுக்குவது. பிறை 10 எறிய 7 கற்கள். பிறை 11 எறிய 21 கற்கள். பிறை 12 எறிய 21 கற்கள். பிறை 13 எறிய 21 கற்கள். மொத்தம் 70 சிறு கற்கள் எடுக்க வேண்டும். ஃபஜ்ர் வக்தில் ஃபஜ்ர் தொழுத பின்பு மினாவிற்கு திரும்புவது. மினா பிறை 10 காலை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக புறப்படுவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 10 பகல் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவது. பெண்கள் முதியவர்களிடம் கற்களை வாங்கி அவர்களுக்காக அடிப்பது. மினா பிறை 10 கல் எறிந்தவுடன் குர்பான் கொடுப்பது அல்லது அதற்கு முறையாக பணம் கட்டி பதிவுச்சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தால் குர்பான் கொடுத்ததாக மனதில் நினைப்பது. முடியெடுப்பது. இஹ்ராமை களைந்து ஆடைகளை மாற்றிக்கொள்வது. மக்காவிற்கு செல்வது. மக்கா பிறை 10 10, 11, 12 பிறைகளில் வசதியை முன்னிட்டு தவாஃப் மற்றும் சஅய் செய்வது. மீண்டும் மினா சென்று விடுவது. மினா பிறை 11 இரவு. பிறை 10, 11, 12 இரவுகளிலும் பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது.